சில பேருக்கு வியாதிகள் இருக்கும். அதாவது பிபி, இப்போ சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க பாதுகாத்துக்கலாம்னா, ப்ரிவென்டிவ் கார்டியாலஜினா என்ன? இருதய நோய் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஃப்யூச்சரில் எதுவுமே வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் மெயினாக நிறைய பேர்கிட்ட என்ன பார்க்குறேன்னா, ஒரு வகையான தனிமை. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி. ப்ரிவென்டிவ் கார்டியாலஜினா என்ன? வருமுன் காப்பது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லலாம். பொதுவாக கார்டியாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, நான் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, ஜென்ரல் கார்டியாலஜி, இந்த மாதிரி. இந்த வகையில் பார்த்தோம்னா ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. ப்ரிவென்டிவ் கார்டியாலஜியில் வந்து நோய் வருவதற்கு முன்பாகவே தடுத்து கொள்வது அப்படிங்கிறது தான் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி. இப்போ வந்து வயதானவர்கள்னு சொல்லிட்டாலே ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வந்து நோய் இல்லாமலே இருப்பாங்க. ஒரு சர்க்கரை இல்லாமலையோ, ஒரு பிபி இல்லாமையோ, இல்லை மற்ற இருதய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சில பேர் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு பிபி, சர்க்கரை இந்த மாதிரியான நோய்கள் இருக்கும், கட்டுப்பாடாக இருக்கும். சில பேருக்கு அதையும் தாண்டி இருதய நோயாளிகளும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ நோயே இல்லாதவங்களுக்கு சர்க்கரை, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத வயதானவர்களுக்கு எப்படி இது பண்ணலாம்னா, ஃப்யூச்சரில் எதுவுமே வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக வயதானவர்களுக்கு நான் மெயினாக நிறைய பேர்கிட்ட என்ன பார்க்குறேன்னா, ஒரு வகையான தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ சுற்றியில் எல்லாருமே இருப்பாங்க, தன்னுடைய இம்பார்ட்டன்ஸு குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. அதாவது நம்ம 40 வயசில் செஞ்சது மாதிரி இல்லையே, இப்போ குறைஞ்சிருச்சு, நம்மளுக்குரிய மதிப்பு கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கலாம். சில பேர் துணை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அவங்களோட பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தனிமை ஒரு பெரிய நோயாக இருக்கும். ஸோ அந்த தனிமையிலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை செய்யலாம், அவங்களுக்கு வந்து குறிப்பாக சோஷியல் சர்க்கிள்ஸை நல்லா வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேசணும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கோ அதை நல்லா வளர்த்துக்கணும், அல்லது புதுசாக ஒரு திறமைகளை கூட வளர்த்துக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு நிறைய வச்சுக்கிட்டோம்னா, எப்போ ஒரு தனிமையோ ஒரு டிப்ரெஷனோ ஒரு மனசை போட்டு அழுத்தாமல் இருக்குமோ அப்பயே வந்து அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது, உணவு பழக்க வழக்கங்கள். எளிதாக ஜீரணமாகிற உணவுகள், காய்கறிகள், நிறைய பழங்கள், இந்த மாதிரி நிறைய நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக அரை அல்லது முக்கால் வயிறுகள் மட்டும் சாப்பிட்டு, அந்த டைமுக்கு சாப்பிட்றது, அந்த நல்ல தூக்கம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காத்துக்க முடியும். சில பேருக்கு வியாதிகள் இருக்கும். அதாவது பிபி, இப்போ சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க பாதுகாத்துக்கலாம்னா, டாக்டர்ஸ்கிட்ட கரெக்டாக போயிட்டு அந்தந்த ரிவ்யூ, அவங்கள வந்து தன்னை உடலை சோதிச்சுக்கிறது, அதே மாதிரி அவங்க கொடுக்குற மாத்திரைகளை மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுறது. சிறு உபாதைகள் இருந்தாலும் தனக்குத்தானே தேர்த்து கொள்ளாமல் ஏன்னா வயதானவர்களுக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலே எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. ஸோ உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்தந்த மாத்திரைகளோட அளவுகளை அப்பப்போ மாற்றி, அதே மாதிரி தன்னோட வியாதிக்கு தகுந்தப்பறம் மாற்றி அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனைகள் பெருசாக ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கலாம். சரி, சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு ஸ்டென்ட் வச்சவங்க, ஒரு பைபாஸ் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு இருதய மருத்துவர்கிட்ட அவங்க ஃபாலோஅப்பில் இருப்பாங்க. அந்த மருத்துவர் சொல்கிற அந்த அறிவுரைகளை படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். இருதய நோய் இருக்குது அப்படிங்கும் பொழுது பதஷ்டமாக வேண்டியதில்லை. அதாவது அந்த இதய நோய்க்கு ஏற்ப மருந்துகளோ அதற்குரிய சிகிச்சைகளோ நம்ம டாக்டரை தேடி அந்த ஃபாலோ பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை மோசமாவதிலிருந்து தடுக்கலாம். அதே மாதிரி அதில் சில பேருக்கு குணமும் கிடைக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் மனசை போட்டு வருத்திக்கிறதுல அவசியம் இல்லை.
இந்த எபிசோடில் இப்போ வருமுன் காப்பது, அதாவது ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு புது டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.